இருந்தாலும் தளபதிகளாக இருந்தாலும் செயல் வீரராக இருந்தாலும் அவர்கள் கழகம் என்று மட்டும் சொல்வது கிடையாது, இயக்கம் என்று கூட அடிக்கடி சொல்வது உண்டு. இயக்கம் என்று சொன்னால் நமக்கு ஓய்வே இல்லை என்பதுதான் இயக்கம். இந்த 74 காலமும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும், அது தேர்தல் சமயமாக இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும், எப்பவுமே நம்முடைய இயக்கம் நின்றது கிடையாது. சின்ன சின்ன தடைகளை பார்த்து கூட தேங்கி நின்றுட்டா அது தேக்கம். ஆனால் ஏங்கிக் கொண்டே இருந்தால் அது ஏக்கம். இப்படி சுறுசுறுப்பாக இருக்கிற காரணத்தால் தான் நம்முடைய கட்சி இன்றைக்கும் சீர்கிழமையோடு கம்பீரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் எவ்வளவு ஆக்டிவா இருக்கணும் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சில மாதங்களாக நான் அறிவாலயத்திலே இருந்து கொண்டு உடன்பிறப்பே வா என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து தனித்தனியாக 1 to 1 என்று சொல்வார்களே, தனித்தனியாக தொகுதி வாரியாக அந்த நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து நேர்காணல் நடத்தி கொண்டிருக்கிறேன், ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி ஆய்வு செய்கிறது அவங்க வெளிப்படுத்தக்கூடிய மகிழ்ச்சிய, நம்பிக்கைய, நான் தெம்பா பணியாற்ற எனக்கு அதற்கு ஊக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது.